இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையோட கள நிலவரம் என்ன? அதுவும் குறிப்பா உக்ரைன் இந்த கர்ஸ்க் ஒப்லாஸ்ட்ல குடையறாங்க இல்லையா, ரஷ்யாவோட கர்ஸ்க் ஒப்லாஸ்ட்ல. சோ அப்படி குடையறதுல என்ன மாதிரியான முன்னேற்றம்? பிளான் ஏ உக்ரைனுக்கு இந்த குர்ஷேட்டோவ் பவர் பிளான்ட்டோட பிடிக்கிறது, பட் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்ப பிளான் பி என்னவா வச்சுக்கிறாங்க உக்ரைன்? இப்ப அதுக்கான நடவடிக்கைகள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? இதை பொறுத்து ஜியோ பாலிட்டிக்கல் மூவ்ஸ் எப்படி இருக்கு? இது எல்லாத்தையும் தெளிவா இந்த பதிவில் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இதுல இருக்கிறது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து தான். இப்படித்தான், இதுதான் உண்மை அப்படிங்கிறது எந்த ஒரு இதுவுமே இல்லை. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செந்தில். இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரெண்டாவது, வாட்ஸ்அப்போட சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். ஏன்னா நம்ம அன்டைம்ல வீடியோக்கள் போடுறதுனால நோட்டிபிகேஷன் வரமாட்டேது. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம எப்போ பதிவுகள் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் ட்ராக்கும் பண்ணிக்கலாம், நம்ம போடக்கூடிய பதிவுகள்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்களா இல்லையா அப்படிங்கிறது போல. ரெண்டாவது, இருக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல என்ன நடந்துட்டு இருக்கு, எந்த இடத்துல நடந்துச்சு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ண கொஞ்சம் லேட் ஆகுது. புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், பரமகுரு அவர்கள் ரொம்ப ரொம்ப நன்றி. சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருந்தீங்க. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல 2 நாளா சூப்பர் தேங்க்ஸ் பண்ணதுக்கு. அடுத்தடுத்து தமிழழகன், அதுக்கப்புறமா பரமகுரு, இவங்க 2 பேத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட அன்பு ஆதரவும் எப்போ எனக்கு தொடர்ந்து இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில பதிவுக்குள்ள போயிடலாம். ஸோ இதுதான் உக்ரைன். கீழே மினிமேப்ல பாத்தீங்கன்னா தெரியும், நான் எந்த ஒப்லாஸ்ட்டை ஜூம் பண்றேன், எந்த பகுதியை நோக்கி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ட்ராக் பண்றதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா, ஸோ அவங்களுக்காக. ரெண்டாவது, ஃப்ரண்ட் லைன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெட் கலருக்கெல்லாம் ரஷ்யா முன்னேறி வந்து அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறது. ப்ளூ கலர்ல இருக்கிறது ரஷ்யாக்குள்ள பூந்து உக்ரைன் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டு இருக்காங்க இல்லையா, சோ அதெல்லாம் ப்ளூ கலர்ல இருக்கும். இங்க கிரே கலர்ல இருக்கிறது சண்டை நடந்துகிட்டு இருக்கு, இனி யாரோட கட்டுப்பாட்டுக்குள்ளயும் முழுமையா போகல அப்படிங்கறத மார்க் ஆகிறதுக்காக இந்த இடத்துல கிரே கலர்ல இருக்கு. சோ இப்போ நம்ம ஈவென்ட்ஸை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல குறிப்பா இங்க இருக்கக்கூடிய பகுதிகள். இப்ப இந்த பகுதியில மொத்தம் 3 பிரிட்ஜ் இருக்கு. இப்ப லோட் பண்ணி காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த ரிவர் மாதிரி இருக்கு இல்லையா, நான் தோராயமா வரைஞ்சிருக்கேன், எக்ஸாக்டா அந்த ஸ்ட்ரீம்ல வரையல. பட் ஆனா இந்த பகுதியில ரிவர் ஒன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரிவர் ஓடிட்டு இருக்கு, ரொம்ப பவர்ஃபுல்லான ரிவர். சோ அந்த ரிவர்ல மொத்தம் 3 பிரிட்ஜ் இருக்கு. இந்த 3 பிரிட்ஜுமே இந்த 3 டவுனோட உயிர் நாடிகள். இங்க இருக்கக்கூடிய பகுதி, அதுவும் குறிப்பான இப்ப ரெட் கலர்ல மார்க் பண்ணக்கூடிய பகுதிகள். சோ இங்க இருக்கக்கூடிய எல்லா ஏரியாவுக்கும் ரஷ்யாவோட மெயின்லேண்ட்ல இருந்து ரஷ்யா ட்ரூப்ஸுக்கு ஏதாவது ஒரு உதவிகள் வேணும் அப்படின்னா இந்த பிரிட்ஜ் வழியா தான் கிடைக்கும். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய அந்த ரிவர் இருக்கிறதுனால இந்த ஒரு பகுதிக்கும், ரெண்டாவது இந்த ரீல்ஸ்க்குள்ள இருக்கு இல்லையா, சோ இந்த பகுதிகள் எல்லாமே ஒரு தனி தீவா மாறிடும் இங்க இருக்கக்கூடிய பிரிட்ஜஸ் எல்லாத்தையும் உடைச்சு விட்டுட்டாங்க அப்படின்னா. சோ இனிஷியலா இப்போ உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பிரிட்ஜஸ் டார்கெட் பண்ணிக்கிறாங்க. முதல்ல இந்த குல்ஷ்கோவோ இருக்கு இல்லையா, சோ இங்க இருக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜ், இதை நம்ம சேட்டலைட்டுக்கு மாத்தினோம்னா தெரியும். சோ இங்க இருக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜ், இந்த பிரிட்ஜையும் உடைச்சு விட்டுட்டாங்க அப்படிங்கிறதுக்கான வீடியோ பதிவுகள் வந்திருக்கு. ரெண்டாவது, இந்த ஜவானோ இருக்கு இல்லையா, சோ இந்த பிரிட்ஜையும் உடைச்சு விட்டாங்க அப்படிங்கிறதுக்கான வீடியோ பதிவு வந்திருக்கு. இப்போ இந்த பதிவை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்த செய்தி, இந்த கர்ஷியா இருக்கு இல்லையா, இங்க இருக்கக்கூடிய பிரிட்ஜ், இந்த பிரிட்ஜ் உடைஞ்சிருச்சு அப்படிங்கிறது போல ரிப்போர்ட் ஆயிட்டு இருக்கு. இப்ப அந்த பிரிட்ஜ் உடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுக்கான வீடியோ பதிவுகள் சைட்ல லோட் ஆயிருக்கும். 2 பிரிட்ஜையுமே குறி வச்சு உக்ரைன் தரப்புல இருந்து தகர்த்துட்டாங்க அப்படிங்கிறது போல ரஷ்யா தரப்பு இருந்து குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. ஆனா முழுமையா நாங்க தான் அதை தகர்த்தோம் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புல இருந்து இல்ல. ஒரே ஒரு பிரிட்ஜ் மட்டும், அந்த குல்ஷ்கோ இருக்கு இல்லையா, அந்த பிரிட்ஜ் மட்டும் இந்த பிரான்ஸோட மிசைலை பயன்படுத்தி தாக்குதல் பண்ணதா உக்ரைன் தரப்பு இருந்து வீடியோ பதிவுகள் வந்திருந்தது. சோ அதை வச்சு பார்க்கும்போது உக்ரைன் தான் இங்க இருக்கக்கூடிய பிரிட்ஜை உடைச்சு விட்டுருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்ப அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, இப்ப இந்த பிரிட்ஜ் எல்லாம் உடஞ்சதுனால அந்த பகுதிகள் வந்து கட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. இப்போ வந்து ரஷ்யா தரப்பு வந்து பண்டோன் பிரிட்ஜ் போட்டிருக்காங்க, அதுக்கான சைடில் இமேஜ் லோட் ஆயிருக்கும். இது வந்து உக்ரைன் தரப்பு வந்து வெளியிட்ட ஒரு இமேஜ் தான். புதுசா பண்டோன் பிரிட்ஜஸ் இந்த பகுதிகள் அமைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பண்டோன் பிரிட்ஜ் அமைக்கிறதுனால டெம்பரவரியா சின்ன சின்ன சப்ளைஸ் உள்ள இருக்கக்கூடிய ரஷ்ய வீரர்களுக்கு ரஷ்யன்ஸ்னால கொண்டு போய் கொடுக்க முடியும். இதையும் கண்டுபிடிச்சு அந்த மரங்கள் காடுகள் நிறைஞ்ச பகுதி அப்படிங்கிறதுனால சீக்கிரமா இந்த பிரிட்ஜை கண்டுபிடிக்க முடியாது. ஒன்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அதை கண்டிப்பா தகரத்துக்கு தான் போறாங்க. ஆனா இப்போதைக்கு இந்த பண்டோன் பிரிட்ஜை பயன்படுத்தி ரஷ்ய தரப்புல பீப்புள்ஸ் இவாக்குவேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இது ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னா இப்ப நம்ம மேப்ல பார்க்கும்போது இது வந்து ஒரு சின்ன பகுதி மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும். ஆனா இது வந்து ரொம்ப பெரிய ஒரு பகுதி. இது முழு நீளத்துக்குமே உக்ரைனால வந்து பாத்தீங்கன்னா மானிட்டர் பண்ணிட்டே இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா நான் இப்போ சும்மா தோராயமா நான் கிலோமீட்டருக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். சோ தோராயமா இது வந்து பாத்தீங்கன்னா 52 கிலோமீட்டருக்குள்ள இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 100 கிலோமீட்டர் கூட வரும். ஏன்னா இது பெண்டாய் வரும். ரெண்டாவது ஸ்ட்ரீம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல ஸ்ட்ரீம் இருக்கும். இதெல்லாம் நான் வந்து ஸ்ட்ரைட் லைன்ல போட்டிருக்கேன், அதனால உங்களுக்கு அது கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும். சோ ஒரு மினிமம் ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ள
உக்ரைனுக்குள்ள வரும்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த 100 கிலோமீட்டரையுமே சர்வேலன்ஸ்ல வச்சுக்க முடியும்னா அது சந்தேகம் தான். ரெண்டாவது, இங்க இருக்கிற ஃபாரஸ்ட் பகுதிகளை பயன்படுத்தி ரஷ்ய தரப்புல இருந்து பண்டூன் பிரிட்ஜஸ் அமைச்சு அவங்களோட மூவ்மெண்ட்ஸை வந்து மறைச்சு உக்ரைனுக்கு தெரியாம கொண்டு போறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதிகமான வீரர்களை இந்த பகுதியெல்லாம் குமிச்சு வச்சுக்கலாம். அது ரஷ்யாவுக்கு ஒரு அட்வான்டேஜா இருந்தாலும் இப்போதைக்கு உக்ரைனியன்ஸ் ரெண்டு தரப்புல இருந்து பிரஷர் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல டெட்கினோ பகுதியில இருந்து நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, நேத்திக் பகுதியில சொல்லியிருந்தோம். சோ இந்த ஆட்ருபா இந்த பகுதி எல்லாமே இப்போ உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு ப்ரோ உக்ரைனியன் சோர்ஸ் தரப்புன்னு சொல்றாங்க. இன்னும் ரஷ்யா தரப்பு இருந்து எதுவும் அபிஷியலான இன்ஃபர்மேஷன் வரல. ரெண்டாவது, இந்த பகுதியில இருந்து முன்னேற ஆரம்பிச்சிருக்காங்க உக்ரைன் தரப்புல இருந்து. சோ கூடிய சீக்கிரத்துல இப்ப எல்லோ கலர்ல மார்க் பண்றது எல்லாமே உக்ரைனியன் முன் வந்து இந்த பகுதிகள் பிடிச்சுக்குவாங்க, ரஷ்யாவோட பகுதிகள் பிடிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்றேன் இல்லையா. சோ அதை வந்து நான் இப்போதைக்கு எல்லோ கலர்ல மார்க் பண்றேன். சோ கூடிய சீக்கிரத்துல உக்ரைனோட பிளான் பி இந்த பகுதிகளை பிடிக்கிறதா தான் இருக்கும். நம்மளுக்கு பார்க்கும்போது தெரியுது ஒரு மிகப்பெரிய பகுதியா ரஷ்யாவோட பகுதியா உக்ரைன் வந்து பிடிக்க போறாங்க. அதுக்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய ரிவர் தான். இதை நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லையா. சோ இந்த பிரிட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணிட்டாங்கன்னா சப்ளைஸ் வராது. சப்ளைஸ் வரல அப்படின்னா இந்த பகுதிகளில் ஈஸியா அட்டாக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி இந்த பகுதிகளை உக்ரைன் வந்து பிடிச்சுக்கலாம். ஆனா இப்போதைக்கு இந்த பிளான் பியும் ஃபுல் ஃபிளெஜ்டா உக்ரைன் தரப்புல இருந்து எடுக்கல, முன்னெடுக்கல அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. காரணம் என்னன்னா வெஸ்டர்ன் நாடுகளோட சப்போர்ட் இதுக்கு எந்த அளவுக்கு இருக்கு. இப்போ உக்ரைன் வந்து ஒரு டேரிங் மூவா இந்த இடத்துல பகுதியை உடைச்சிட்டு முன்னேறி வந்துட்டாங்க, ரஷ்யாக்குள்ள வந்துட்டாங்க, ஒரு பேஸ் அமைச்சிட்டாங்க. இப்ப இந்த பகுதிகள் இருந்து பக்கவாட்டு தாக்குதல் பண்ணி இதை ஸ்டேபிள் பண்றாங்க அப்படின்னா இன்னும் அடிஷனலா ஆயுதங்கள் ஆள் பலங்கள்ல இருந்து எல்லாமே உக்ரைனுக்கு சர்வசாதாரணமா கொடுத்தாகணும். இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. ஏன்னா இப்போ உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா 9 ஜிகாவாட் அளவுக்கான மின்சாரம் உற்பத்தி வந்து ஃபெயிலியரா இருக்கு, பண்ண முடியல அப்படிங்கிற சொல்றாங்க. இதை எப்படி கம்பேர் பண்ணி காட்டுறாங்கன்னா என்டையர் போர்ச்சுகல் இருக்குல்ல, வின்டர் டைம்ல பீக்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கரண்ட். இப்ப அந்த அளவுக்கான கரண்ட் வந்து உக்ரைன்ல ப்ரொடியூஸ் பண்ண முடியலனா மனிதாபிமான சீரழிவு இந்த பகுதியில் நடந்துரும். ஹியூமானிட்டேரியன் கெட்டாஸ்ட்ராஃபி அப்படின்னு சொல்றாங்களா. ஸோ அது வந்து இந்த பகுதியில் நடந்துரும், உக்ரைனுக்கு நடந்துரும் அப்படிங்கிறாங்க. ரஷ்யாவோட பகுதியில் உக்ரைனுக்கு நடந்துரும். ஸோ அப்படி இருக்கும்போது உக்ரைனியன்ஸ்க்கு கரண்ட் பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படின்னா கண்டிப்பா மேற்குலக நாடு உக்ரைனுக்கு வந்து டேமேஜ் ஆயிருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரெடி பண்ணி தரணும். ரெடி பண்ணி கொடுத்துடலாம், ஆனா திரும்பவும் ரஷ்யா அது மேல தாக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் அப்படின்ற ஒரு கேள்வி இல்லையா. ஸோ அதுக்காக சமாதானம் பண்ணும், பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடணும். அந்த பேச்சுவார்த்தைக்கு போகும்போது ரஷ்யாவை ஒத்துக்க வைக்கணும்னா இது போல ஒரு அழுத்தம் கொடுக்கணும். அந்த ஒரு அழுத்தத்துக்காக தான் இப்போ இந்த கர்ஸ்க் பகுதிக்குள்ள உக்ரைன் வந்து உள்ள ஊடுருவி இருக்கிறாங்க. இதுல என்னென்ன டீல்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. இப்ப இது யாரு வந்து பேச போறாங்க அப்படின்னா நம்மளோட பிரதமரான நரேந்திர மோடி அவர்கள் தான். வேற வழியே இல்லை. இந்த ஆகஸ்ட் மாசத்தோட இறுதியில கண்டிப்பா போறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ கன்ஃபார்ம்டா தான் இருக்கு அந்த விசிட். இப்போ வரைக்கும் இன்னும் கிளம்பல. மேபி அவர் அங்க போறாரு அப்படின்னா இதை பத்தி தான் பேச போறாங்க. இருதரப்புலையும் மத்தியஸ்தம் பண்ணி ஒரு சுமூகமான முடிவு கொண்டு வந்துட்டாங்கன்னா இங்க ஏற்படக்கூடிய அழிவுல இருந்து உக்ரைனை காப்பாத்திடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இது மிகப்பெரிய சிக்கல்ல கொண்டு போய் விட்டுரும் உக்ரைனுக்கு அப்படிங்கிற மாற்று கருத்தே இல்லை. ஏதாவது ஒன்று செஞ்சாகணும் உக்ரைன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.